என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, செல்வம் செல்வா அப்படிங்கிறவங்க என்னென்னா பிபிஆர் இன்ஜெக்ஷன் எப்படி போடணும், எப்போ போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோவாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிற வரையில் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஒரு ஆடு வளர்ப்பு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவன் வளர்த்த ஆடு ஆரோக்கியமாக இருப்பது. அதுவே அவனோட குடும்பத்தோட வருமானம். அதுதான் அவங்களோட எதிர்காலமும் கூட. ஆனால் ஒரு நாள் அந்த ஆரோக்கியமான ஆடு திடீர்னு சாப்பிடாம இருந்துச்சுன்னா அது காய்ச்சலோட வாய்ப்புண்ணோட நிற்குதுன்னு அர்த்தம். இது ஒரு சாதாரண நோய் இல்லை, அது பிபிஆர் நோயாக இருக்கலாம். பிபிஆர் நோய் வந்தால் ஒரே நாளில் ஒரே 3லேருந்து 5 நாட்களில் வந்து என்னென்னா முழு கூட்டமே அழிந்து போகும் அபாயம் கூட இருக்குது. ஆனால் இந்த ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் சரியான நேரத்தில் போட்டால் 100% இந்த நோயை வந்து தடுக்கலாம். அந்த இன்ஜெக்ஷன் தான் பிபிஆர் வேக்சின், பிபிஆர் தடுப்பூசி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பிபிஆர் இன்ஜெக்ஷன் எப்போது போட வேணும், எப்படி போடணும், என்ன தவறுகள் செய்யக்கூடாது, முழு விவரமும் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஃபஸ்ட்டு பிபிஆர் நோய்னா என்ன? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இது ஒரு வைரஸ் நோய். இந்த நோய் பாதிப்பது ஆடுகள், செம்பறி ஆடுகள் ரெண்டுமே வந்து பாதிப்பு ஏற்படும். இந்த நோய் வந்து ரொம்பவும் ஆபத்தானது. இதனால் 80%லேருந்து 100% ஆடுகள் வந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நோய் பற்றி பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் கூட மிகப்பெரிய அபாய நோயாக அறிவித்துள்ளது. பிபிஆர் நோயோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பிபிஆர் நோய் வந்தால் ஆடுகளில் பார்த்திங்கன்னா அதிக காய்ச்சல், அதாவது ஒரு 104 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். தீவனம் எடுத்துக்காமல் இருக்கும். அதே மாதிரி வாயில் பார்த்திங்கன்னா புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மூக்கில் பார்த்திங்கன்னா நீர் வடிதல் கூட ஏற்படும். கண்களில் வந்து நீராக வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். சில நேரம் கழிச்சல் ஏற்படும். அந்த ஆடே பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாயிரும். நம்மளுக்கு காய்ச்சல் வந்தால் எப்படி இருக்கும்? நம்மளும் சோர்ந்து போய் படுத்துணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஆடுகளும். இது வந்தால் பார்த்திங்கன்னா 5 நாட்கள் ஆடு இறக்கும் அபாயம் கூட அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு ஆடையும் அதுக்கு தான் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்போம். இப்போ பிபிஆர் இன்ஜெக்ஷன் ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு உண்மை என்னென்னா, பிபிஆர் வந்த பிறகு காப்பாற்ற முடியாது. ஆனால் வருவதற்கு முன் பார்த்திங்கன்னா அதை தடுக்க முடியும். அதுக்கான ஒரே வழி இந்த பிபிஆர் தடுப்பூசி தான். இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னா ஆட்டோட உடலில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து உருவாக்கும். 3 வருஷம் வரைக்கும் பாதுகாப்பு தரும். இந்த வேக்சினேஷன் பற்றி தமிழ்நாடு வெட்டினரி அண்டு அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி கூட அனைத்து ஆடு வளர்ப்பவங்களுக்கும் கட்டாயம் போட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாங்க. இந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து எப்போ போடணும் அப்படின்னு பார்க்கலாமா? இது மிகவும் முக்கியமான பகுதின்னு கூட சொல்லலாம். முதலில் போடும் வயது பார்த்திங்கன்னா 3 மாத வயசுலேருந்தே போட ஆரம்பிக்கலாம். ஏன் 3 மாதம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன் குட்டிக்கு தாயின் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த பாதுகாப்பு குறையும். அதனால் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த இன்ஜெக்ஷன் எப்போ போடணுன்னா, இந்த பிபிஆர் தடுப்பூசி பொதுவாக எப்போன்னா ஒரு முறை போட்டால் 3 வருஷம் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா? ஆனால் பாதுகாப்புக்காக பல வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து இதை வந்து பரிந்துரைக்கிறாங்க. அது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த கட்டாயம் இந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக போடுறேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போடும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். என் பழைய வீடியோவில் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட என் சேனலில் நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்ட வீடியோ ஏற்கனவே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம். வேணுங்கிறவங்க அதை போய் பாருங்கள். அனைத்து ஆடுகளுக்கும் போட வேண்டுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக போட வேணும். எப்படின்னா குட்டி ஆடுகள், பெரிய ஆடுகள், அப்புறம் கெடா, சினையாட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த கால்நடை மருத்துவரோட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடுங்க. அதே மாதிரி போடக்கூடாத நேரம்னு ஒன்று இருக்குது. அது என்ன நேரம் தெரியுமா? கடுமையான நோயில் இருக்கும்போது, அதே மாதிரி அதிக பலவீனமாக இருக்கும்போது கண்டிப்பாக போடக்கூடாது, ஓகேங்களா? அடுத்து இன்ஜெக்ஷன் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இன்ஜெக்ஷன் போடும் இடம் என்னென்னா கழுத்து பகுதி, அப்புறம் வந்து இல்லைன்னா அதோட தோலுக்குள் வந்து போடணும். பொதுவாக பார்த்திங்கன்னா 1 ml தான் டாக்டர் கொடுக்கும்போது டாக்டரோட ஆலோசனை வந்து கண்டிப்பாக அவசியம் தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் வந்து செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன தவறுனா, இன்ஜெக்ஷன் போடாமல் இருக்கிறது.
அதே மாதிரி சில பேர் வந்து தாமம் வந்ததுக்கப்புறம் போடுவாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து போடாதீங்க. அதே புதிய ஆடுகளுக்கு இப்போ ஒரு ஆடு வெளியிலேருந்து பிடிச்சிட்டாங்கன்னா அது போட்டிருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வாங்கும்போதே அவங்க போட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போடலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டுருங்க. அதே மாதிரி டாக்டர் இல்லாமல் போடுறது தெரிஞ்சவங்க ரொம்ப வருஷமாக வளர்க்குறவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரியாதவங்க புதுசாக வந்து அந்த ஆட்டுகளுக்கு போடாதீங்க. டாக்டரோட ஆலோசனைப்படி போடுங்க. இந்த தவறுகளால் தான் முழு ஆடு கூட்டமும் அழியும். ஒரு ஒரு உண்மையான ஒரு சம்பவம், அது ஒரு சின்ன கதையாக சொல்கிறேன். ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா 20 ஆடுகள் வந்து வளர்க்குறாரு. அவர் இன்ஜெக்ஷன் வந்து போடவே கிடையாது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஆடு மட்டும் வந்து நோய் வந்துடுது. ஆனால் அவர் வந்து கவனிக்கவே கிடையாது. 5 நாளுக்குள்ளே 20 ஆடுகள் வந்து 17 ஆடுகள் வந்து இறந்து போச்சு. ஆனால் இந்த ஆடுகள் இறந்ததுனால அவரோட வாழ்க்கையே நம்பிக்கை இழந்துருச்சு. அதே கிராமத்தில் மற்றொரு விவசாயிகள் என்ன செய்கிறாருன்னா அனைத்து ஆடுகளுக்கும் பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து போடுறாரு. அவர் ஆடுகளை வந்து அனைத்தும் பாதுகாப்பாக இருக்குது. வித்தியாசம் என்ன? இந்த ஒரே இன்ஜெக்ஷன் தான். இப்போ வருடாந்திர அந்த எப்போ போடணும் அப்படின்னா 3 மாதம் முதல் இன்ஜெக்ஷன் வந்து போடணும்னு சொல்லியிருந்தோம்ல. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போடணும். சிறந்த மாதங்கள் என்னென்னா ஜனவரி, பிப்ரவரி, அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜூன், ஜூலை. ஏன்னா வந்து ஒன்று மழைக்கு முன்னாடியே போட்டுருங்க, இல்லைன்னா மழைக்கு பின்னாடி போடுங்க. ஓகேங்களா? இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து 7 நாட்களில் வந்து எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகும். 3 வருஷம் வரைக்கும் பாதுகாப்பு இருக்கும். 3 வருஷம் வரைக்கும் பாதுகாப்பு இருந்தாலும் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடணும். இப்போ இன்ஜெக்ஷன் செலவு என்ன ஆகும்? 5லேருந்து 20 ரூபா வரைக்கும் மட்டுமே இருக்கும். ஆனால் ஒரு காப்பாற்றினா 10,000லேருந்து 1,00,000 மதிப்புள்ள ஆடுகள் வந்து நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு முக்கியமான கோல்டன் ரூல்ஸ் வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா அனைத்து ஆடுகளுக்கும் வந்து கண்டிப்பாக போடணும். 2வது ரூல் என்னென்னா 3 மாத குட்டியிலேருந்து தடுப்பூசி கண்டிப்பாக போடணும். வருஷத்துக்கு ஒரு முறை போடணும். இது 3வது ரூல். 4வது ரூல் என்ன பார்த்திங்கன்னா டாக்டரோட ஆலோசனைப்படி போடணும். ஓகேங்களா? ஆடு வளர்ப்புங்கிறது வெறும் தொழில் கிடையாது, அது ஒரு வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். ஒரு இன்ஜெக்ஷன் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து காப்பாற்றும், உங்கள் வருமானத்தையும் பாதுகாக்கும், உங்கள் எதிர்காலத்தையும் உறுதி செய்யும். நீங்கள் இன்று எடுக்கும் முடிவு ஒரு ஆடுகளோட உயிரை காப்பாற்றும். தாமதிக்காதீங்க. பிபிஆர் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போடுங்க. உங்கள் ஆடுகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற ஆடு வளர்ப்பவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு தகவல் வந்து ஒரு ஆடு உயிர் மட்டும் கிடையாது, எல்லா ஆடுகளோட உயிரையும் காப்பாற்றும். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. அதே மாதிரி ஆடு சம்மந்தமாக வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு உடனே போடுவேனான்னு தெரியல, கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்து வரும். ஓகேங்களா? சரி, நாளைக்கு என்ன வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.